வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்கள் பத்ரி பேசுகிறேன். இயக்குனர் இமயம் பாரதி ராஜா மறைவு, சிங்கப்பெண் அதிரடிப்படைக்கு கமல்ஹாசன் ஆதரவு, சேயோன் படப்பிடிப்பு நிறைவு, இந்த மாதிரி ஏராளமான விஷயங்களை பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தொடர்ந்து உங்களுக்காக வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். யாவரும் கேளீர். இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவை பொறுத்தவரை அவர் உடல்நிலை சரியில்லாம கடந்த ஒரு 2 ஆண்டுகளுக்கு மேலாக, குறிப்பா அவரது மகன் மனோஜ் மறைவுக்கு அப்புறமே அவர் நொறுங்கிட்டாரு. அதாவது அதுலயே மனதளவுல அவருக்கு முடியாம போயிடுச்சு. அவர் உடல்நிலையும் பாதிக்கப்பட்டு அவர் இன்று அதிகாலை 2 மணிக்கு காலமானார் அப்படிங்கிற ஒரு தகவல் கிடைச்சது. அது உள்ளபடியே தமிழ் சினிமாவுக்கு மாபெரும் இழப்பு. தமிழ் சினிமாவுக்கு மட்டுமல்ல, கலைத்துறைக்கே, உலக கலைத்துறைக்கே மாபெரும் இழப்பு பாரதி ராஜாவுடைய மறைவு. பாரதி ராஜா அப்படின்னாலே அது ஸ்டூடியோக்குள்ள இருந்த சினிமாவை வெளியில கொண்டு வந்தவர். அதாவது ஓப்பன் ஸ்பேசஸ் வெளியில ஷூட் பண்ணலாம்னு கொண்டு வந்தவர் பாரதி ராஜா. கிராமிய கதைகளுடைய எழுச்சி அவருடைய படங்கள் மூலமாகத்தான் வெகு சிறப்பாக வெளிவந்தது. அவருடைய 16 வயது நிலவாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் கிழக்கே போகும் ரயில், ஏராளமான படங்கள், அது முதல் மரியாதை, கருத்தம்மா, ஏராளமான சிறப்பான படங்களை எடுத்தவர். அப்புறம் அவருடைய படங்கள்ல யதார்த்தமா இருக்கும் நடிப்பு, ஓவர் ஆக்டிங்லாம் இல்லாம ரொம்ப யதார்த்தமான ஒரு நடிப்பை வாங்குவாரு. ஏன்னா அவர் புட்டண்ண கனகலோட அசிஸ்டண்டா வேலை பார்த்தவர், கன்னட டைரக்டர், அவர் பெரிய லெஜெண்டு. அங்கெல்லாம் ரொம்ப நேச்சுரலா இருக்கும். ஆர்ட் பிலிம் அந்த மாதிரி படங்கள் எடுக்கக்கூடிய டைரக்டர். அதுக்கப்புறம் நிறைய புதுமுகங்களை அறிமுகப்படுத்துவார் தைரியமா. பெரிய கதாநாயகர்களோடையும் படம் பண்ணியிருக்காரு. புதுமுகங்களை நிறைய அறிமுகப்படுத்தியிருக்காரு. சும்மா ஒரு வளையல் கடையில வேலை பார்க்குற ஒரு ஆளை பார்த்தோன்னே இவர் நல்லா இருக்காருன்னு கூட்டு போய் பாண்டியனை ஹீரோவாக்குனாரு. அப்புறம் ஒளிப்பதிவு நுணுக்கங்களும் அவர் படங்கள்ல அவுட்டோர்ல எடுக்கிறதுனால அவரும் நிவாசும் சேர்ந்தா அது ஒரு காம்பினேஷன், அவரும் கண்ணனும் சேர்ந்தா அது ஒரு காம்பினேஷன், பிரமாதமா இருக்கும். அவருடைய படங்கள்ல டெக்னிக்கலா எஸ்பெஷலி கேமரா நல்லா இருக்கும். அவரும் உலகநாயகன் கமலஹாசனும் சேர்ந்து 4 படங்கள் பண்ணாங்க. முதல் படம் 16 வயது நிலை, 2வது படம் சிகப்பு ரோஜாக்கள், 3வது படம் டிக் டிக் டிக், 4வது படம் கைதியின் டைரி. இந்த 4 படங்கள் தான் அவங்க சேர்ந்து பண்ணியிருக்காங்க. இந்த 4 படங்களுமே சிறப்பான படங்கள். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஜானர்ல இருக்கும். 16 வயது நிலை முழுக்க கிராமம், ஒரு சப்பானி கோமணத்தை கட்டிக்கிட்டு கமலஹாசனுடைய அந்த இன்னசென்ட்டான ஒரு நடிப்பு பிரமாதப்படுத்தியிருப்பார். அந்த ரோலை யாராலையும் பண்ண முடியாது அப்படின்னு சமீபத்தில் சியான் விக்ரம் சொல்லியிருந்தாரு. அந்த ரோல் தான் பெஸ்ட் அப்படின்னு, சப்பானி மாதிரி பண்ண முடியாது கமல் சார் பண்ண மாதிரி அப்படின்னு. அதுக்கப்புறம் சிகப்பு ரோஜாக்கள், அது பயங்கரமான ஒரு சைக்கோ கில்லரா இருப்பாரு. அந்த ரோல் ரொம்ப மாடர்னா இருக்கும். இல்ல பாரதி ராஜாவுக்கு கிராம படங்கள் மட்டும்தான் எடுக்க தெரியும்னு சொல்லும் பொழுது மாடர்னா ஒரு படத்தை எடுத்து ஹீட்டு கொடுத்தாரு. அப்புறம் டிக் டிக் டிக், அதுவுமே கொஞ்சம் மாடர்னான படம் தான். அது அந்த ஒரு கிரைம் த்ரில்லர் சூப்பர்பா இருக்கும். அது கைதியின் டைரி கேட்கவே வேண்டாம். பாக்யராஜ் அண்ட் பாரதி ராஜா சேர்ந்து கமலுக்கு கொடுத்த ஒரு கிஃப்ட்னே சொல்லலாம். டபுள் ஆக்ட், டாப் டக்கரா இருக்கும் படம். டாப் டக்கர் தான் முதல்ல பேர் இருந்தது. பாரதி ராஜாவுடைய இழப்பு அப்படிங்கிறது நமக்கு ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு. பாரதி ராஜாவை பத்தி சொல்லும் பொழுது கமல் சொல்லுவாரு, பாரதி ராஜாவை தமிழகமே கொண்டாடிடுச்சு. 16 வயது நிலையில படப்பிடிப்பு நடக்கும்பொழுது யார் டைரக்டர்னு தேடுவாங்க. ஏன்னா மற்றவங்களோட சேர்ந்து அவரும் எடுபடி வேலையெல்லாம் பார்ப்பாரு. டைரக்டர்னா அப்படி சேரை போட்டு ஸ்டைலா உட்காரணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. காலையில 7 மணிக்கு முதல் ஷாட் எடுத்துருவாரு. அந்த மாதிரி பரபரப்பா வேலை பார்க்கக்கூடியவர். ரொம்ப பட்ஜெட் கம்மி, எங்கள்கிட்ட பிலிமும் கம்மி, அதுக்குள்ள சிக்கனமா எடுத்து ஒரு மாபெரும் வெற்றி படம். அது படம் ரிலீஸுக்கு முன்னாடி நிறைய பேர்கிட்ட கமல் சாரே டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லாம் போய் படம் நல்ல படம் வாங்கிங்கன்னு கெஞ்சி கேட்காத குறை. ஏன்னா இது ஆர்ட் பிலிம்னு வெளியில நியூஸ் பரவ ஆரம்பிச்சிருச்சு. அப்படி அதை மீறி அந்த படம் ஒரு பெரிய புயல். அப்ப 76ல அந்த புயலுக்கு அப்புறம் அந்த படம் பெரிய ஹிட் ஆச்சு அந்த படம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் வெற்றி படமாக நம்முடைய பாரதி ராஜா கொடுத்த படம் 16 வயது நிலை. ஒரு அவர் பையன் சிகப்பு ரோஜாக்களை எடுக்கணும் அப்படிங்கும் பொழுது அவரும் அவர் பையன் 2 பேரும் சேர்ந்து உலகநாயகன் கமலஹாசனை அடிக்கடி மீட் பண்ணக்கூடிய காலகட்டம் இருந்தது. ஸோ அந்த காலகட்டத்தில் 2 பேருமே பயங்கர நட்போட இருக்கக்கூடிய ஆட்கள். இந்த 77 தான் அந்த எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு புயல் அடிச்சது. அந்த காலகட்டம் சொல்லுவாங்க, முதல்ல ஒரு 2-3 நாள் ஒரு மாதிரி இருந்தது, புயல்னால படத்துக்கு போல, அதுக்கப்புறம் போனா கூட்டமா போனோம் அப்படின்னு பழைய ஆட்கள் சொல்லுவாங்க. நான் கேட்டிருக்கேன் அதை.
இதை பொறுத்தவரையே நம்ம பாரதி ராஜா and கமலஹாசனுக்கு வந்து ஸ்பெஷல் பாண்டு. அவர் கமல் சார் வந்து அவரை தேனிக்காரரின்னு கூப்பிடுவாரு, இவர் பரமக்குடின்னு கூப்பிடுவாரு. அந்த அளவு ரெண்டு பேருக்கு உண்டான நட்பு. இப்பதான் தந்தி டிவியில பார்த்தேன் லைவ்ல, கமலஹாசன் அவர்கள் நேரில் சென்று பாரதி ராஜா அவர்களுக்கு அஞ்சலி, அவரு அதுக்கப்புறம் ரஜினிகாந்த் எல்லாருமே போய் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தியிருக்காங்க. தமிழக முதல்வர் விஜய் உள்ளிட்ட எல்லாருமே. சிவகுமார் முருகேசன் அவர் எப்படின்னா கரெக்டா பிளானிங், ரொம்ப பிளானிங்கோட அவர் ஒர்க் பண்றாரு. பக்காவா பிளானிங் இருக்கு அவருடைய. ஒரு ஷெட்யூல் போறாருன்னா கரெக்டா பிளான் பண்ணிக்கிறாரு. யார் யார் ஆக்டர்ஸ் தேவை, என்ன கால் ஷீட் தேவை, எத்தனை நாள் தேவை, ஒரு ஷெட்யூல் எத்தனை நாள், ஒரு நாளைக்கு எத்தனை ஷாட் எடுக்கணும்னு எல்லாமே கரெக்டா பிளான் பண்ணிட்டு போறாரு. இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் முடிச்சுட்டு வந்துட்டாங்க. இப்பதான் கிளம்புன மாதிரி இருந்தது, ஃபர்ஸ்ட் ஷெட்யூல முடிச்சுட்டு வந்துட்டாங்க. பாருங்க, இப்படிதான் இருக்கணும் ஒரு டைரக்டர்னா. இந்த மாதிரி பிளான் பண்ணி ஒர்க் பண்ணாதான் ப்ரொடியூசருக்கு லாபம் கிடைக்கும். சும்மா அங்க போய் இஷ்டத்துக்கு எடுத்துக்கிட்டு இருந்தா அது சரி வராது. அதாவது அங்க சேஞ்சஸ் பண்ணலாம், அது வந்து ஒரு 10% அல்லது 20% சேஞ்ச் பண்ணலாம். நீ வந்து நான் 20 நாள்ல எடுக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்க வந்து ஒரு 22 நாள்ல எடுக்கலாம், இல்ல 24 நாள்ல எடுக்கலாம், அல்லது 18 நாள்ல எடுக்கலாம். 20 நாள்ல எடுக்கிறேன்னு சொல்லிட்டு 60 நாள்ல எடுத்தா அது தப்பு, மிகப்பெரிய தவறு. சோ இந்த சிவகுமார் முருகேசன் ராஜ்கமலுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு படத்தை எடுத்துக்கிட்டு இருக்காரு. சேயோன் மிகப்பெரிய வெற்றி படமாகவும் அமையும். நமக்கு வந்து இந்த மாதிரி சிஸ்டமேட்டிக்கா பிளான் பண்ணி ஒர்க் பண்ற டைரக்டர் தான் வேணும். சும்மா நான் எனக்கு நினைச்சதை நான் படமாக்குவேன், நான் நினைக்கிறப்போ உங்களை கூப்பிடுவேன், நீங்க ரெடியா இருக்கணும்னு சொல்ற டைரக்டர் நமக்கு சரிப்பட்டு வராது. இன்னைக்கு இருக்கக்கூடிய டிஜிட்டல் சேட்டலைட்லாம் கம்மியா விலை கொடுத்து வாங்கக்கூடிய காலகட்டம். தியேட்டர்ல படம் ஓடினா தான் நமக்கு லாபம் அப்படின்னு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒவ்வொரு படம் ஆரம்பிக்கிறதுங்கிறது பெரிய விஷயமா இருக்கு. அறிவிப்பு பண்ணிட்டு படம் எடுக்காம போற பல படங்கள் இருக்கு, நம்ம பார்த்திருக்கோம். ஏன்னா எல்லாமே ரிஸ்க். படம் ஆரம்பிச்சிட்டோம்னா சிக்கல், மாட்டிக்குவோம். அதனாலதான் ரொம்ப யோசிக்கிறாங்க. ஒரு படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இது சரி வருமானு ஒரு தடவைக்கு 10 தடவை யோசிக்கிறாங்க. அவங்க சும்மா டிராப் பண்ணணும் அப்படிங்கறது அவங்களுடைய நோக்கம் இல்ல. ராஜ்கமலே எடுத்துக்கிட்டாலும் சில படங்கள் அறிவிப்புகளோட அச்சுவினத்தோட எல்லாம் நம்ம படம் பண்ணல. சிம்புவோட படம் ஒண்ணு பண்ணல. அதுக்கு என்ன காரணம்னா அது பிராக்டிக்கலா நமக்கு பாசிபிள் இல்ல. சும்மா அறிவிச்சிட்டோங்கிறதுக்காக நம்ம படம் பண்ணி 200 கோடி 100 கோடியை வந்து நம்ம லாஸ் ஆக முடியாது. கரெக்டா இது ஹிட் அடிக்கும்னா மட்டும்தான் படம் எடுக்கணும், இல்லைன்னா எடுக்கக்கூடாதுங்கிற ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். பெண்கள் பாதுகாப்பில் சமரசம் இல்லை எனும் முழக்கத்துடன் சிங்கப்பெண் அதிரடிப்படை தொடங்கப்பட்டுள்ளது. இதற்கென சுமார் 354 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டும் 2500 புதிய பணியிடங்கள் உருவாக்கப்படும் என்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தம்பி விஜய் அறிவித்துள்ளது மகிழ்ச்சி அளிக்கிறது. தமிழ்நாடு அரசு எடுத்துள்ள இந்த நல்ல முன்னெடுப்பை முழு மனதோடு வரவேற்கிறேன். அறிவிப்புகள் செயல்பாட்டுக்கு வந்து ஒவ்வொரு பெண்ணும் அரணாக அமையும் என நம்புகிறேன். திரு கமல்ஹாசன், தலைவர், மக்கள் நீதி மையம். சோ இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை நேற்று துவக்கி வைக்கப்பட்டது தமிழக முதல்வர் அவர்களால். அதற்கு வந்து மக்கள் நீதி மையம் தலைவர், நாடாளுமன்ற உறுப்பினர் கமலஹாசன் அவர்கள் முழு ஆதரவு கொடுத்திருக்காரு. அதாவது எந்த கட்சி நல்லது செஞ்சாலும் அதை முதலில் பாராட்டக்கூடியவர் நம்மவர் கமலஹாசன் அவர்கள். இதற்கிடையில ஒரு ரூமரை பரப்பி விட்டாங்க வேணும்னே. அந்த சோசியல் மீடியால ரூமர் பரப்புறதுக்கு நம்ம கேட்கணுமா என்ன? திருச்சி கிழக்குல வந்து பொது வேட்பாளராக திமுக சார்பா கமலஹாசன் நிக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி. நான் அதுல போய் கமெண்ட் கூட போட்டிருந்தேன், அவர் ஆல்ரெடி எம்பி இருக்காரு, அவர் எதுக்குடா போய் நிக்கணும் அப்படின்னு கமெண்ட் போட்டிருந்தேன். அதாவது 234 தொகுதி இருந்தப்பவே திமுக ஒரு தொகுதியை கமலுக்கு கொடுக்கல. இப்போ ஒரே ஒரு தொகுதி இருக்கிறப்ப திமுக வந்து கமலுக்கு விட்டு கொடுத்துருவாங்களா? அவரை நிக்க விடாம அவரை உதயசூரியன்ல நெல்லுன்னு சொல்லி அவர் நிக்காம போனாரு. இப்போ ஒரு தொகுதி இருக்கிறப்ப எப்படி கொடுப்பாங்க? ஒரு தொகுதி மட்டும் இல்ல, இன்னும் 4 தொகுதி சேர்த்து வருதுன்னே வச்சுப்போம். 5 தொகுதி இருந்தாலும் அதை நமக்கு கொடுக்க மாட்டாங்க, மக்கள் நீதி மையத்துக்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அவர் நிக்க போறதும் இல்லை. இது 200% வடிகட்டின பொய்.